வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி மற்றும் சாமு நாசர் ஆகியோர் மீண்டும் அமைச்சர்களாக பதவியேற்பு. அரசியல் காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வி. செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரானார் உதயநிதி ஸ்டாலின். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிந்துரையை ஏற்று நியமனம் செய்து வைத்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. கோவை செழியன், ராஜேந்திரன் ஆகியோர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்பு. அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியை ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். துணை முதலமைச்சருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. மக்களின் நம்பிக்கையை காக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உழைக்கவே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்டங்களை உதயநிதி மிக உன்னிப்பாக ஆய்வு செய்வதாகவும் கருத்து. செந்தில் பாலாஜியின் தியாகத்தை தான் வாழ்த்தியதை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. செந்தில் பாலாஜி 15 மாத சிறையை ஏற்றுதான் தியாகம் என முதலமைச்சர் திட்டவட்டம். திமுகவிற்கு எதிராக ஒரு கூட்டம் சதி செய்ததன் விளைவாக செந்தில் பாலாஜி சிறை சென்றார். செந்தில் பாலாஜி சிறை சென்றது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. துணை முதலமைச்சராக பணியாற்றும் வாய்ப்பை தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலின் நன்றி. தமிழ்நாடு மக்களின் முன்னேற்றத்திற்காக முதலமைச்சருடன் இணைந்து அயராது உழைப்பதாகவும் உறுதி.
மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் செந்தில் பாலாஜி. தலைமை செயலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினார். அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட செந்தில் பாலாஜி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி. தங்கள் கைகளை இறுக பற்றிக் கொள்கிறேன், வாழ்நாள் முழுமைக்கும் என எக்ஸ் தளத்தில் உருக்கமான பதிவு. விடியல் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை மக்கள் இப்போது புரிந்து கொண்டுள்ளனர். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது சிலருக்கு ஏற்றம், பலருக்கு ஏமாற்றம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். ஏற்றம், பலருக்கு ஏமாற்றம். ஏற்றம்னு சொன்னா இப்ப புதுசா எம்எல்ஏ இருக்கவங்க, மந்திரியா இருக்கவங்க, அவங்களுக்கு ஏற்றம். ஏமாற்றம் பார்த்தா பொன்முடிக்கும் உண்டு, அந்த நீக்கப்பட்ட 3 அமைச்சர்களுக்கும் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பொன்முடி பொறுத்தவரையில, அதாவது அமைச்சராக இருக்கிற பொன்முடி உயர்கல்வித்துறை ஒரு சீனியர் மோஸ்ட். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசி மூலம் வாழ்த்து. நடிகர்கள் சத்யராஜ், சிம்பு, சிவகார்த்திகேயன், தனுஷ், இயக்குநர்கள் மாரி செல்வராஜ், வெங்கட் பிரபு உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு. துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதிக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் வாழ்த்து. உதயநிதி ஸ்டாலினின் பணி சிறக்க வாழ்த்துவதாக அறிக்கை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். கவிஞர் மு. மேத்தா, பின்னணி பாடகி பி. சுசீலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வழங்குகிறார். திருமாவளவன் பேசிய வீடியோவிற்கும் அமைச்சரவை மாற்றத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. தமுமுக மாநில தலைவர் ஜவாஹிருல்லா கருத்து. மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய வகையிலே தான் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவையை அமைத்திருக்கின்றார். அந்த வகையிலே தான் அதை பார்க்க வேண்டும். கும்பகோணத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகம் ஆலோசனைக் கூட்டத்தில் புசி ஆனந்துடன் பெண் வாக்குவாதம். தனது சகோதரர் ரசிகர் மன்றத்தில் பல ஆண்டுகள் நிர்வாகியாயிருந்தும் கட்சியில் பதவி இல்லை என ஆதங்கம். சென்னையில் இன்று முதல் சேவை துறைகள் மூலம் சாலைகளை வெட்ட தடை. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உத்தரவு. குடிநீர், கழிவுநீர் அகற்று வரி மற்றும் கட்டணங்களை செலுத்த இன்று கடைசி நாள். சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் அறிவிப்பு. தொலைதூர கல்வி ஜூலை பருவ மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவு.
இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழக சென்னை மண்டல முதுநிலை இயக்குநர் கே பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பான வழக்கு குற்றச்சாட்டு பதிவுக்காக அமைச்சர் ஐ. பெரியசாமி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜராவார் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு அரசு விளையாட்டிற்கு தற்பொழுது அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் இந்துமதி கதிரேசன் பேட்டி. சரி, உமன்ஸும் சரி, அது உமன்ஸுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குறாங்க இப்போலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு இப்போ இருக்க கவர்மெண்ட்டும் சரி ஹெல்ப் பண்ணுறதுனால எல்லாருக்குமே அது நல்லா தெரிஞ்சிருக்கு. தொடர் விடுமுறை காரணமாக பொள்ளாச்சியை அடுத்த ஆழியார் கவி அருவியில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கொட்டும் தண்ணீரில் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ச்சி. தஞ்சாவூர், தேனி, நெல்லை மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. இடைவிடாது வெளுத்து வாங்கிய மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். நீலகிரி, கோவை, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 5 நாட்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காரைக்கால் பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி விவகாரத்தில் பெண் அரசு நில அளவர் ரேணுகாதேவி கைது. லட்சக்கணக்கில் பணம் பெற்று கோவில் நில மோசடிக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது விசாரணையில் அம்பலம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாளை ஆழ்வார் திருமஞ்சனம் எனும் தூய்மை பணி காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறவுள்ள நிலையில் தரிசனம் நிறுத்தி வைக்கப்படும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் 3 மசோதாக்கள் மத்தியில் ஆளும் பாஜக அரசு விரைவில் கொண்டுவர வாய்ப்பு. ஜம்மு காஷ்மீரில் 40 தொகுதிகளுக்கு நாளை 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு. ஜம்மு காஷ்மீரில் நாளை 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுவதன் எதிரொலி. பாராமுல்லா உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிர வாகன சோதனை. காங்கிரஸ் என்றாலே மோசமான ஆட்சி மற்றும் ஊழல் மட்டுமே நினைவிற்கு வரும். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரோத்தக் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா விமர்சனம். விமானப்படை புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் இன்று பதவியேற்பு. டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பதவியேற்றுக் கொள்கிறார். குஜராத்தில் இடைவிடாது வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். ஜூனாகத் பகுதியில் மழைநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் கடும் அவதி. பீகார் மாநிலம் சீதாமர்ஹி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு.
கரையை உடைத்து பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பீகார் மேற்கு சாம்பாரன் மாவட்டத்தில் சாலையை உடைத்தபடி பெருக்கெடுத்த வெள்ளம். போக்குவரத்து துண்டிப்பு, பொதுமக்கள் கடும் அவதி. மேற்கு வங்கத்தில் இளநிலை மருத்துவர்கள் இன்று வேலை நிறுத்த போராட்டம். இளநிலை மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு. இந்தியாவிற்கு எதிரான T20 தொடருக்கான வங்கதேச அணி அறிவிப்பு. கேப்டனாக நஜ்முல் ஹொசைன் சாண்டோ நியமனம். ரஜினிகாந்தின் வேட்டையன் திரைப்படத்தின் மனசில் ஆகியோ பாடலுக்கு நடனமாடிய செஸ் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் தனது குடும்பத்தினருடன் ஆடிய வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். நடிகர் சசிகுமார் நடிப்பில் உருவாகியுள்ள ஃப்ரீடம் திரைப்படத்தின் சிறப்பு கிளிப்ஸ் வீடியோ வெளியீடு. திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு.